நாமும் மனப்பூர்வமாய் அது பயமுறுத்தப்படுகிற இடமாய் இருந்தாலும், ஊழியம் ஒருவேளை எப்போதும் அச்சுறுத்தலுக்கு ஏதுவான இடமாக இருந்தாலும், நாம் தேவனை நம்பி தேவனுடைய அவருடையதான சமூகத்தில் நாம் இருப்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுவே நம்முடைய பாதுகாப்புக்காக எருசலேமை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம், அதுவே நம்முடைய பாதுகாப்பு. பராமரிப்புக்காக எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டாம், எருசலேமிலே நமக்கு பராமரிப்பு உண்டு. எருசலேமிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆராதிக்கப்படுவாராக. எருசலேமிலே கர்த்தர் துதிக்கப்படுவாராக. எருசலேமிலிருந்து வேத வசனம் பிரசங்கிக்கப்பட்டு போதிக்கப்படுவதாக. எருசலேமிலே தேவ பிரசன்னம் இருப்பதாக. எருசலேம் என்பது சமாதானத்தின் பட்டணம். சமாதானமும் சுகமும் அங்கே எப்போதும் வாசமாயிருப்பதாக. துணை எதுவும் எனக்கில்லையே, ஏசையா துணை ஏதும் எனக்கில்லையே, உமையன்றி வேறு துணை எதுவும் எனக்கில்லையே, ஏசையா துணை ஏதும் எனக்கில்லையே. மனதில் பேய்கள் தாக்கும் போதும், நோய்கள் தாக்கும் போதும், மனதில் பேய்கள் தாக்கும் போதும், எந்தன் தாய் போல் என்னை வந்து காரும், எந்தன் சேயை அஞ்சாதே என கூறும், எந்தன் தாய் போல் என்னை வந்து காரும், எந்தன் சேயை அஞ்சாதே என கூறும். ஐயா துணை ஏதும் எனக்கில்லையே, உமையன்றி வேறு துணை எதுவும் எனக்கில்லையே, ஏசையா துணை ஏதும் எனக்கில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 11வது அதிகாரம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேமில் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலேயும் குடியிருக்க சீட்டு போடுறாங்க. ஏன்னா இங்கே யாரும் இருக்கிறதுக்கு பயம். ஏன்னா அங்கே ஆலயத்தை கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆலயம் இருக்குது, அது எப்பவுமே ஒரு அச்சுறுத்தலான ஒரு இடம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எருசலேம் ஒரு பயம் ஒரு மற்றவர்களாலே அச்சுறுத்தப்படுகிற ஒரு பட்டணம். அங்கே ஆலயம் இருக்கிறது, அச்சுறுத்தப்படுகிற. அதனால் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு ஆட்கள் பயப்பட்டார்கள். அதனால் 10 பேரில் ஒருத்தர் நாங்கள் வச்சாங்க. 2வது அங்கே வீடுகள் இன்னும் கட்டப்படலன்னு பார்த்தோம். ஆலயம் கட்டிட்டாங்க. மற்றபடி மக்கள் எல்லாம் எங்கே குடியிருக்கிறாங்க? வெளியே தான் குடியிருக்கிறாங்க. இங்கே அரண்மனை பாழாக்கப்பட்டதான கட்டிடங்கள் இருக்குது. இப்போ தான் அலங்கம் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. சீட்டு போட்டாங்க. ஆனாலும் மனப்பூர்வமாக பரவாயில்ல, நான் தைரியமாக நான் எருசலேமில் குடியிருக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக சம்மதிச்சவங்களும் இருக்காங்க. 10ல் 1 கட்டாயமாக வந்து சேரணும். மனப்பூர்வமாக வந்தாலும் ஜனம் வாழ்த்துனாங்களாம். அப்போ யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலர், ஆசாரியர், லேவியர், நிதனிமியர், சாலமோனுடைய வேலைக்காரன் புத்திரர் அவரவர் தங்கள் பட்டணங்களில் தங்கள் காணி பூமியில் வெளியே குடியிருந்தாங்க. எருசலேமின் புத்திரர் சிலரும் பென்யமீன் புத்திரர் சிலரும் குடியிருந்தாங்க. யூதா புத்திரர்களே பேரேசன் புத்திரருக்குள்ள ஒருவனான மகளையாளின் குமாரனாகிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சகரியாவும் குமாரனான உசியாவின் மகன் அத்தாயா. இப்படி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆக கிட்டத்தட்ட நான் நேற்றைக்கே இந்த 3000ங்கிற எண்ணிக்கையை நாங்கள் சொன்னேன். ஆக்சுவலாக இங்கே வந்து சேர்ந்தவங்க தான் 3000 பேர். 3000 பேர், 3000 சுமார் 3000 பேர் என்ன செய்கிறாங்க? எருசலேமில் குடியிருக்கிறாங்க. வெளி இடங்களில் கிட்டத்தட்ட 36,000 பேர் வெளியே என்ன செய்தாங்களாம்? குடியிருந்தாங்களாம். 24ஆம் வசனம் பாருங்கள். யூதாவின் குமாரனாகிய சேராகின் புத்திரரில்
மெசசாபேயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க வந்து சேர்ந்த ஆட்கள்லாம் பார்க்குறோம். மெயினாக பாடகர்களும் லேவியர்களும் ஆசாரியர்களும் அதிகமாக பென்யமீனர்களும் அதிகமாக குடியிருந்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் 25ஆம் வசனத்திலிருந்து வெளி இடங்களில் 31 பட்டணங்களில் குடியிருந்த ஆட்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 11ஆம் அதிகாரம் 36 லேவியரிலும் சில வகுப்பார் யூதாவிலும் சில பென்யமீனிலும் இருந்தார். அப்போ இதில் குடியிருந்த வந்ததில் முக்கியமான 3 குரூப் என்னென்னா 12 கோத்திரங்களில் 3 கோத்திரம் தான் முக்கியமாக இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதில் யூதர்களும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதற்கு பிற்பாடு இவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார். இவர் நாடு யூத நாடு என்றும் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் யூதர்கள் அதிகமாக வந்தாங்க. லேவியர்கள், அப்புறம் ஆசாரியர்கள், அப்புறம் யூதர்கள், பென்யமீனர், இவர்கள் தான் அந்த உள்ளுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே குடியிருந்தவர்களும் எருசலேமை சுற்றி இருந்த ஒரு 31 பட்டணங்களில் கிராமங்களில் தங்கியிருந்தவர்களை பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் உண்டு, ஆலயத்தினுடைய வெளிநிலங்களில் இருக்கிறவங்களும் உண்டு. எல்லாரும் அதனதன் காலத்தில் கர்த்தரை ஆராதிக்க என்ன செய்வார்களா? எல்லாரும் ஆமென் அங்கே எருசலேமுக்கு தேடி வருவார்கள். நாமும் மனப்பூர்வமாய் அது பயமுறுத்தப்படுகிற இடமாய் இருந்தாலும் ஊழியம் ஒருவேளை எப்போதும் அச்சுறுத்தலுக்கு ஏதுவான இடமாக இருந்தாலும் நாம் தேவனை நம்பி தேவனுடைய அவருடையதான சமூகத்தில் நாம் இருப்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுவே நம்முடைய பாதுகாப்புக்காக எருசலேமை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம். அதுவே நம்முடைய பாதுகாப்பு. பராமரிப்புக்காக எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டாம். எருசலேமிலே நமக்கு பராமரிப்பு உண்டு. எருசலேமிலே கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதிக்கப்படுவாராக. எருசலேமிலே கர்த்தர் துதிக்கப்படுவாராக. எருசலேமிலிருந்து வேத வசனம் பிரசங்கிக்கப்பட்டு போதிக்கப்படுவதாக. எருசலேமிலே தேவ பிரசன்னம் இருப்பதாக. எருசலேம் என்பது சமாதானத்தின் பட்டணம். சமாதானமும் சுகமும் அங்கே எப்போதும் வாசமாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.